சரி, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எப்படி QNBயை செலக்ட் பண்ணுறீங்கன்னு தெரில. ஆனால் நாங்கள் பாருங்கள், QNB வந்து இந்த மீடியம் செல்லாக இருக்கிறத மட்டும்தான் எடுப்போம். சின்னதும் கிடையாது, பெருசாக கிடையாது. அதனால் பாருங்கள், அந்த QNB கொஞ்சம் நல்ல க்ரோத்து எல்லாமே இருக்கும். பெருசாக எடுத்துட்டிங்க, இது பெருசு பாருங்கள். ஆனால் இது சுருங்கி இருக்கிறனால அப்படி இருக்குது. இது வந்து ரொம்ப லென்த்தியான QNB செல். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்களா, பெருசு. இதை விட இது ரொம்ப பெருசு, ரொம்ப நீளமாக இருக்கும். நம்ம நினைப்போம் பெருசாக இருக்கிற QNBயை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு. பெருசாக இருக்கிற QNBயை செலக்ட் பண்ணால் பாருங்கள், பார்த்தீங்களா, அவ்வளோக்கா அதுக்குண்டான க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே இங்கே பாருங்கள், இதுவும் அடுத்த மீடியம். இது அதை விட கொஞ்சம் பெருசு, பெரிய செல்லை நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இது பாருங்கள். ஸோ இது ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இந்த மாதிரி இருக்கிறத செலக்ட் பண்ணோம் அப்படின்னா க்ரோத்து நல்லா இருக்குது. அதனால தான் இது நிறையா இருந்துச்சு. அதனால் நிறைய இதில் 1-2 செல்லோடு இறந்துருந்துச்சு. அப்போ நான் அது ஒரு சரி இறந்ததாக இருந்துருச்சு, இது ஒரு வீடியோவாக பண்ணி போடலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு இதில் பண்ணி போட்டேன். பாருங்கள், யாருக்காவது இந்த மாதிரி பெருசாக வச்சுட்டு சக்ஸஸ் ரேட் அதிகமாக கிடைக்குதா, இல்லை இந்த மாதிரி மீடியம் வச்சுட்டு. ஏன்னா நாங்கள் இப்போ இவ்வளோ வருஷமாக இந்த மாதிரி மீடியம் தான் பண்ணிட்டுருக்கோம். நானும் நிறைய இதில் பார்த்துருக்கேன். அவங்க தெரிஞ்சவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க, பெருசாக எடுக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் எடுக்கக்கூடாது, நல்லா தான் இருக்காது அப்படின்னு. அதே மாதிரி நம்ம இந்த கட் பண்ணி எடுக்கும்போது ஆணி பக்கத்தில் இல்லாமல் இருக்கணும். இந்த சைடில் நம்ம கட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அடையிலேருந்து அதை கட் பண்ணும்போது இந்த ஆணிகள் பக்கத்தில் இருக்கிற முட்டையை தவிர்த்துறது நல்லது. ஆனால் பெண் போடுற முட்டையிலேருந்து எடுத்து அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிறத எடுக்கிறது தான் கரெக்டான இருக்கும். இல்லைன்னா அது கெய்னியாக மாறிடும். அதனால் ஒரு சின்ன வீடியோ தான், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க.